பசங்களுக்கு லீவு முடிஞ்சு ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஹை ப்ரோட்டீன் பச்சை பயிரை வச்சு 15 நிமிஷத்தில் ஒரு பிரியாணி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு கைப்பிடி புதினா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பச்சை மிளகா, 1 கைப்பிடி கொத்தமல்லி புதினா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வதக்கி வச்ச வெங்காயத்தில் 1 பச்சை மிளகா, 1/4 கப் தயிர், அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்குங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 கப் பச்சை பயிரை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. 1 கப் பச்சை பயிறு, 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 6 கப் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து விசில் போட்டு எடுத்துக்கலாம். கடைசியாக 2 கப் பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அந்த அரிசியை நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணி தம் போட்டு எடுத்தால் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.